வணக்கம். உங்கள் நினைவுகளை ஞாபகப்படுத்தும் உங்களுக்கான இக்கதை 70களிலிருந்து 90 வரையான காலப்பகுதியில் எங்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கிறது. மனித நேயத்தையும் உயிர்மை நேயத்தையும் சொல்கிறது. உங்கள் மறக்காத நினைவுகளை மீட்டித்தரும் என்பது நிச்சயமே. இக்காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திடுங்கள். வாருங்கள், கதை கேட்போம். வசந்தமாய் வந்தாய் பகுதி 3. அவள் ஓடி வருவதைக் கண்டதும் பொன்னுக்குட்டி தலையை திருப்பி ஒரு மாதிரி பார்த்தது. அந்த பார்வையின் வீச்சில் அதே இடத்தில் அசையாது நின்றாள் நானோ. வியப்பால் விரிந்த விழிகளில் மகிழ்ச்சி ததும்பியது. மனதில் ஏற்பட்ட பேரின்ப அதிர்ச்சியில் படபடவென்று இருந்தது அவளுக்கு. சிறகுகள் முளைத்து காற்றில் மிதப்பது போல உணர்ந்தாள். கிட்ட போகாதேங்கோ என்ற அம்மாவின் குரல் அவளை இவ்வுலகுக்கு கொண்டு வந்தது. அந்த கார்த்திகை மாத குளிரில் பொன்னுக்குட்டி 3 குட்டிகளை ஈன்றெடுத்திருந்தது. அந்த கண்கொள்ளா காட்சி அவளது வாழ்நாளில் மறக்க முடியாத சந்தோஷமான நாளாக அன்றைய தினத்தை மாற்றியிருந்தது. பொன்னுக்குட்டிக்காக பால் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது அதை குடிக்காமல் தன் குட்டிகளில் கவனமாக இருந்தது. குட்டிகள் பொன்னிறம் சேர்ந்த மண்ணிறமாக இருந்தன. மூஞ்சி பகுதி மட்டும் கருப்பாக இருந்தது. தாய் சேய்கள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக அணைந்து படுத்திருந்தன. அதனால் அதற்கு மேல் நுணுகி பார்க்க முடியவில்லை. ஆனாலும் நானும் ஒரு 10 அடி தூரத்தில் நின்றவாறு அவற்றை பார்த்து கொண்டே இருந்தாள். பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏதும் அவளுக்கு இருந்ததாக தெரியவில்லை. சிந்தனையெல்லாம் மலங்கி விட்டவள் போல் நின்றிருந்தவளுக்கு அம்மாவின் அழைப்புகள் காதில் விழவில்லை. சூரியனும் தன் பொற்கரங்களை நீட்டி சோம்பல் முறித்தபடி கீழ்த்திசையிலிருந்து மெதுவாக மேலெழுந்து வரத் தொடங்கியது. அதற்கும் பூமி தாய்மடியில் புதிதாக பிறந்து தவழும் சின்னஞ்சிறிய உயிர்களை பார்த்து தனது கதற்கரங்களால் வருடிவிட ஆசை போலும். அந்த காலை பொழுது மிகவும் அழகாக இருப்பதாக எண்ணினாள் நானோ. புள்ள நேரம் போகுது, பள்ளிக்கூடம் போக வேணும், போய் பல்ல தீட்டுங்கோ. மாவின் குரல் சற்று கண்டிப்புடன் உரத்தே ஒலித்தது. இன்று ஏன் விடுமுறை நாளாக இருக்கக்கூடாதென எண்ணியவாறு வேண்டா வெறுப்பாக அவ்விடத்தை விட்டு மெல்ல நகர்ந்தாள். பொன்னுக்குட்டி லேசாக தனது தலையையும் செவிகளையும் சற்றே திருப்பியும் சில சமயங்களில் விழிகளை மட்டும் அசைத்தும் இவர்களின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருந்தது. கருத்தையும் கவனத்தையும் நாய்க்குட்டிகளில் வைத்துக்கொண்டு பாடசாலைக்கு செல்ல ஆயத்தமானாள் நானோ. சுவரில் தொங்கிய பொன்னிற ஊசலும் அழகிய வேலைப்பாடுமுடைய கடிகாரம் காலை நேரம் 8:10 காட்டியது. பாடசாலைக்கு புறப்படும் நேரம். பாடசாலையில் 8:30க்கு முதலாவது மணி அடிக்கும். பாடசாலை சீருடை அணிந்து தயங்கி தயங்கி தோளில் புத்தகப்பையை போட்டவாறு மணல் குவியலை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள். பக்கத்து வீடுகளில் உள்ள மாணவிகளுடன் சேர்ந்து கதைத்து சிரித்தபடி நடந்தே பாடசாலைக்கு செல்வது வழக்கம். சிநேகிதிகள் சிறிது நேரம் தாமதமாக வந்தால் நன்றாயிருக்கும் என மனதுக்குள் நினைத்து கொண்டு நேரத்தை கணக்கிட்டார். அவசரமாக ஓட்டமும் நடையுமாக சென்றால் 10 நிமிடங்களில் பாடசாலையை அடைந்து மட்டுமட்டாக காலை வணக்கத்துக்கு செல்லும் வரிசையில் சேர்ந்து கொள்ளலாம். தாமதமாக சென்றதற்கான தண்டனையில் இருந்தும் தப்பலாம். ஆனால் காலை வணக்கம் முடியும் வரை புத்தகப்பையை சுமந்து கொண்டிருக்க வேண்டும். அன்று அதற்கு அவள் தயாராக இருந்தாள். தோழியர் கூட்டம் வந்து அவளை அழைத்தது. நானும் மணிக்கூட்டை பார்த்தாள். நேரம் 8:15. அக்கூட்டத்தில் மாலாவும் சுலோவும் இல்லாததை கண்டாள். உடனே அவர்களுடன் சேர்ந்து பிந்தி செல்லலாம் என நினைத்த போது மாட்டுக்கு தண்ணீர் வைப்பதற்காக அந்த பக்கமாக வந்த பெரியம்மா, நேரம் போகுது பிள்ளை, அவையர் பார்த்து கொண்டு நிற்கணும், போயிட்டு வா என்று அவசரப்படுத்தினார். அவளோ, நான் மாலாவோடும் சுலோவோடும் போறேன், அவையல் இனித்தான் வருவினம் என்றாள். அதற்கு பெரியம்மா, ஒருவேளை அவை வரமாட்டணுமோ தெரியாது, இவியலோட போறதுதான் நல்லது என்றார். அவள் மறுத்து வாயெடுத்த வேளை சரியாக மாமா அவ்விடத்தை நோக்கி வருவதைக் கண்டதும் பேசாமல் தோழியருடன் புறப்பட்டு சென்றாள். பெரிய மாமாவிடம் அவளுக்கு பயம் இருப்பது உண்மைதான். அவரின் குரலில் எப்பொழுதும் ஒரு விதமான கண்டிப்பு கலந்திருப்பதாகவே அவளுக்கு தோன்றும். அதனாலேயே ஏன் வீணான சோழி என்று நினைத்து எதுவும் பேசாமல் புறப்பட்டு விட்டாள். ஆனால் பரபரப்பின்றி ஆறுதலாக நடந்து போகும்போதுதான் அவர்களுடன் நேரத்துக்கு புறப்பட்டது நல்லதென விளங்கியது. அந்த சிறுமியர் கூட்டத்திற்கு நானுவின் நாய்க்குட்டி புராணம் கேட்டு கேட்டு அழுத்து விட்டது. அன்று அவளின் பாடசாலை பொழுது பரபரப்புடனேயே கழிந்தது. பாடங்கள் எதுவும் மண்டையில் ஏறியதாகவே தெரியவில்லை. கடைசி பாடம் வருவதில்லை என எரிச்சலுடனும் சலிப்புடனும் கடைசி மணி ஒலிக்காக காதை கூர்மையாக்கி கொண்டு காத்திருந்தார். மணி அடித்தது.
ஒலிபெருக்கியில் பாடசாலை கீதம் இசைத்து முடித்ததும் மாணவர்கள் வரிசையில் சேர்ந்து கொண்டாள். பாடசாலை முடிந்த பின்னரும் இருவராக வரிசை அமைத்து குறிப்பிட்ட தூரம் ஒழுங்காகச் சென்ற பின்னரே மாணவர்கள் தங்கள் எண்ணப்படி கலைந்து செல்வது அப்பாடசாலையின் வழக்கம். அதனை மாணவ தலைவர்கள் கண்காணித்துக் கொள்வர். அந்த பாடசாலையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனியான நுழைவாயில்கள் இருந்தன. பாடசாலையின் பெண்கள் நுழைவாசல் அருகே பிள்ளைகள் நானுவுக்காக காத்திருந்தனர். நுழைவாயிலை விட்டு வெளியே வந்ததும் நானு ஓட்ட முன்னடையுமாக செல்லத் தொடங்கினாள். மற்றவர்களும் அவளை பின்பற்றினர். ஆனால் சிறிது தூரம் சென்றதும் நானு நில்லும், எதுக்கு பாஞ்சி நடக்கிறீர், கொஞ்சம் மெதுவா போனால் என்ன என குறைப்படத் தொடங்கினர். அவளுக்கு அது காதில் விழுந்ததாக தெரியவில்லை. அவள் காதுக்குள் நாய்க்குட்டிகளின் அணுங்கல் சத்தம்தான் கேட்டுக்கொண்டிருக்கும் போல. அவளது கால்களின் வேகம் சற்றும் குறையவில்லை. தோழியரில் இருவரை தவிர மற்றவர்கள் நீங்க போங்கோ, நாங்க ஆறுதலா வாரோம் என்று பின்தங்கி விட்டனர். அவர்கள் வயதில் சற்று பெரியவர்கள். இவர்களுடன் ஓட்டமும் நடையுமாக செல்ல அவர்களுக்கு வெட்கமாக இருந்தது. வேறு மாணவிகள் எங்க ஓடுறியல் என்றதையோ அல்லது எந்த கோட்டையை பிடிக்க இந்த ஓட்டம் ஓடுறியல் என்று கிண்டல் அடித்ததையோ நானும் பொருட்படுத்தவில்லை. கருமமே கண்ணாக இருந்தாள். கால்கள் வீட்டு வாசலை தாண்டியதும் கண்கள் மணல் குவியலை நாடி கனப்பொழுது நிலை குத்தி நின்றன. நானுக்குட்டியின் சின்ன இதயம் துடிக்க மறந்து விட்டது போல் இருந்தது. அதிர்ந்து போனாள். அடுத்த கணத்தில் கேட்ட அணுங்கல் ஒலியால் மட்டும்தான் அவள் இதயம் மீண்டும் துடித்ததோ? அந்த அணுங்கல் சத்தம் வந்த திசையை திரும்பி பார்த்தாள். அடுத்த நொடி அவர்களின் அட்டாளையின் முன் வந்து நின்றாள். அங்கே பொன்னுக்குட்டி தன் குட்டிகளை வைத்துக்கொண்டு ஆசுவாசமாக படுத்திருந்தது. தலையை திருப்பி அவளை மண்டை கண்ணால் பார்த்தது. ஆனால் வாலையும் ஆட்டியது. நானும் குட்டிகளை வாஞ்சையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்துவிட்டு அம்மா அங்கே வந்தபோது பொன்னுக்குட்டி தன் மண்டைக்கண் பார்வையை மாற்றி தலையை நிமித்தி காதுகளை பின்புறமாக மடித்து அம்மாவை பார்த்து சிரித்தது. இதை பார்த்த நானும் அம்மா என்ன மண்டை கண்ணால பார்க்குது, உங்களை மட்டும் பார்த்து சிரிக்குது என்று குறைப்பட்டாள். என்னை மட்டும் முறைக்குது என்று பொன்னுக்குட்டி மேல் மெல்லிய கோபம் அவளுக்கு. அம்மா எப்படி இங்க வந்தது, உங்களை தூக்க விட்டதோ என கேட்டாள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தித்தான் ஒரு குட்டியை வாயில தூக்கி கொண்டு இடம் தேடி திரிஞ்சது. நாங்கள் இந்த இடத்துல படத்தையை போட்டு கூப்பிட வந்துட்டுது. நான் போய் மற்ற 2 குட்டிகளையும் தூக்கி கொண்டு வந்து விட்டனான் என்றார் அம்மா. ஓ, அப்ப குட்டியை தூக்கலாமோ என்றாள். இல்லை, இப்போ தூக்கி அலையக்கூடாது, ஒரு 10-12 நாள் செல்ல வேணும் என்று அம்மா மறுக்க, அப்போ நீங்க தூக்கின நீங்கள் தானே என முணுமுணுத்தாள். அம்மாவுக்கு அவளின் ஆதங்கமும் ஏக்கமும் புரிந்தது. அது அவசரத்துக்கு ஒருக்கா தூக்கி கொண்டு வந்து விட்டது, இப்போதானே பிறந்த குட்டிகள், அலைஞ்சா வருத்தம் வந்துடும் என்று அம்மா கூற, அந்நேரம் அங்கு வந்த பெரியம்மா கண்திறகமுன்னும் குட்டிகளை தூக்கக்கூடாது என்றார். அப்பொழுதுதான் நான் கவனித்தாள். குட்டிகளின் கண்கள் மூடியே இருந்தன. எப்ப கண் திறக்கும் என்று ஆர்வத்துடன் கேட்டாள். 2 கிழமை செல்லும் என பதில் வந்தது. ஓ, அவ்வளவு நாள் தூக்க முடியாதா என நினைத்து கொண்டாள். புள்ள தனியே இங்க வரப்படாது, எங்களில் யார் என்றாலும் கூட்டிக் கொண்டுதான் வர வேணும், நாய் கடிச்சு போடும் என அம்மா எச்சரித்தார். தலையை ஆட்டிவிட்டு திரும்பி யோசனையுடன் வீட்டை நோக்கி நடந்தாள். பாடசாலையில் கொடுத்த 3ஆம் வகுப்பு வீட்டு பாடங்களை நான் செய்து முடித்த போது, பிள்ளை நாய்க்குட்டி பார்க்கிறதா வாங்கோ, நான் சாப்பாடு வைக்க போறேன் என்று பெரியம்மா அழைத்தார். மான்குட்டி போல் துள்ளி ஓடினாள் நானும். மாலை முடிந்து இருள் சூழும் நேரம். குட்டிகள் தூங்கிக் கொண்டிருந்தன. பெரியம்மா வைத்த சாப்பாட்டை கண்டதும் பொன்னுக்குட்டி மெல்ல எழுந்து வந்தது. இப்பொழுது பொன்னுக்குட்டி தன்னை மண்டைக்கண்ணால் பார்க்கவில்லை என்பதை அவதானித்தாள் நானும். மன இறுக்கம் கொஞ்சம் தளர்வது போல் இருந்தது. பொன்னுக்குட்டி சாப்பாட்டை கரையிலிருந்து ஒதுக்கி ஒதுக்கி சிந்தாமல் சிதறாமல் அழகாக நிதானமாக உண்டது. சோற்றினுள் மீன் தலை இருப்பதை கண்டாள். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, மச்சம் சமைக்க மாட்டினாள். நாய்க்கென்று சமைச்ச நீங்களோ பெரியம்மா என வினவினாள். ஓ, பெரியப்பா சந்தையில வெட்டி விட்டு வாங்கி கொண்டு வந்தவர் வெளியில வச்சு சமைச்சனார், பாவம் குட்டி போட்ட நாய் இல்லை என்றார் பெரியம்மா. நாயை வடிவாக கவனிக்கிறார்கள் என்று நானுவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அது சாப்பிட்டு முடித்ததும் சாப்பிட்ட தட்டை எடுத்துக்கொண்டு நாங்கள் போவோம், அது படுக்கட்டும் என்று வெளிக்கிட்டார் பெரியம்மா. ஏன் தட்டை கொண்டு வாரியல் என்றால் நானும். சாப்பாட்டு மனத்துக்கு வேற நாயல் வந்து கடிச்சு போடும், அதுதான் எடுத்து கழுவி போட்டு தூரத்தில் வைப்பான் என்று கதைத்தபடி வீட்டை நோக்கி நடந்தனர்.
வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு பாடசாலையிலிருந்து வீடு வந்து சேர்ந்தால் நானும். 2 நேர பாடசாலை, 1 மணித்தியாலம் மதிய உணவு இடைவேளை, மதியம் 12:40 1:40 வரை. நானும் வீட்டுக்கு வந்து மதிய உணவு அறிந்துவிட்டு திரும்ப பாடசாலை செல்வாள். பாடசாலைக்கு அருகாமையில் வசிப்பவர்களுக்கு அது மிகவும் வசதியாக இருந்தது. நானுவின் மதிய உணவென்றால் சோறு கறி என்று நினைக்காதீர்கள். அவளது காலை சாப்பாட்டை வைத்து மதியம் கொடுக்க வேண்டும், அல்லது அவளுக்கு சாப்பாடு இறங்காது. காலையில் அரையுறையாக 2 வாய் சாப்பிட்டு விட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்றது வையுங்கோ என்று சொல்லிவிட்டு போவாள். அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சனியும் ஞாயிறும் பாடசாலை விடுமுறை. நாய்க்குட்டிகளுடன் பொழுது விடலாம் என எண்ணினாள். அவசரமாக வீட்டு பாடங்களை முடித்துவிட்டு யார் வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறார்கள் என்று நோட்டமிட்டார். ஆச்சி மாமா தான் அகப்பட்டார். அவர் பஞ்சாங்கத்தை வைத்து புரட்டி கொண்டிருந்தார். அவரிடம் சென்று, மாமா என்ன பார்க்குறீங்கள் என்று கேட்க அவருக்கு சிரிப்பு வந்தது. அவள் நின்று நிதானித்து கேட்ட விதத்தில் அவளின் நோக்கத்தை புரிந்து கொண்டார். அவளின் நாய்க்குட்டி ஆசைதான் எல்லோரும் அறிந்ததாயிற்றே. என்ன நாய்க்குட்டியை பார்க்க வேணுமோ? சரி வாங்க பார்ப்போம் என்றவாறு எழுந்து அட்டாளை நோக்கி சென்றார். நானும் அவரின் கைவிரலை பிடித்தவாறு துள்ளிக்கொண்டு சென்றாள். முன்பெல்லாம் விவசாயம் செய்பவர்கள் கட்டாயம் அட்டாளை ஒன்று வைத்திருப்பார்கள். அட்டாளை என்பது தோட்டம் செய்ய பயன்படும் பொருட்கள் அனைத்தும் வைக்கக்கூடிய ஒரு கொட்டில் அல்லது வீடு போன்ற ஒன்றாகும். அவர்களின் அட்டாளியை ஆச்சி மாமா மிக நேர்த்தியாக மரப்பலகைகளால் 2 தட்டுகள் வைத்து அமைத்திருந்தார். கீழே பொருட்கள் வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஆக மேல்தட்டு எப்பொழுதும் மிகவும் சுத்தமாக இருக்கும். அதில் பொருட்கள் வைப்பதில்லை. 2 பலாமரங்களுக்கிடையில் அந்த அட்டாளை அமைந்திருந்ததால் கோடை காலத்தில் அது மாமாவின் மதிய ஓய்விடமாக பயன்படுத்தப்பட்டது. தாழ்வார கூரை மிக அகலமாக இருந்ததால் கரையில் நிறைய இடம் இருந்தது. மழை தூறல் படாமல் ஆட்டுக்குட்டிகள் கூட கட்டி வைத்திருப்பார்கள். தாயும் குட்டிகளும் தூங்கிக் கொண்டிருந்தன. இவர்கள் வந்ததை உணர்ந்து பொன்னுக்குட்டி விழித்து திரும்பி பார்த்தது. ஏன் நெடுகணித்திர உள்ளுதுவள் என்று கேட்டால் சிறிய சலிப்புடன். இக்கதையில் அடுத்த பகுதிக்கான காணொளியை காண சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் செய்து இணைந்திருங்கள். உங்கள் அனுபவங்களையும் அபிப்பிராயங்களையும் கமெண்ட் செக்ஷனில் நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கதையின் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.